அவருடைய சொந்த ஆதாயத்திற்காக தன்னை அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவரை கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்ததற்காக. நல்லா கவனிங்க, இது உலகத்தான் கிடையாது, இது துன்மார்க்கன் கிடையாது. இவர் யாரு? யாருடைய தீர்க்கதரிசி? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ஊழியக்காரங்க போய் சொல்லுவாங்களா? சொல்லுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஆனா இங்க சொன்னது யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரர் போய் அவருக்கு முன்னாடி, எப்பா எப்பா உனக்கு சோறு கொடுத்து உன்னை நல்ல ரெஸ்ட் எடுக்க பண்ணி அனுப்பும்படியாக ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த நேரத்தில் கூட அந்த இளம் தீர்க்கதரிசிக்கு, இவ்வளோ பெரிய அற்புதத்தை நடப்பித்த தீர்க்கதரிசிக்கு அந்த எண்ணம் இல்லை. பாருங்களேன், இவரோட பேசின ஆண்டவர் என் கூட பேசியிருக்க மாட்டாரா? என் கூட இத்தனை பேசின ஆண்டவர் இந்த விஷயத்தை மட்டும் ஏன் அவன்கிட்ட சொன்னாரு? அந்த எதையுமே யோசிக்காம சரி நான் வர்றேன்னு போனாரு. நடந்ததை நீங்க வேதத்தில் வாசிப்பீங்கன்னா வாசிக்கலாம். அந்த 13ஆம் அதிகாரத்திலே 13ஆம் அதிகாரம் பின்னாடி வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது 19வது வசனம், அப்பொழுது அவன் இவனோட திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருந்த போது அவனை திரும்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதேயாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தானத்திற்கு நீ திரும்பி வந்து அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடினால் உன் பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹலோ, எந்த தீர்க்கதரிசி பொய் சொல்லி அவனை மாத்தி கூட்டிட்டு வந்தாரோ, இப்ப அந்த தீர்க்கதரிசியே வாயில என்ன சொல்றாரு? நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல? கீழ்ப்படியல. கீழ்ப்படியாதனால இன்னும் கொஞ்ச காலம் நீ வாழ வேண்டியது, ஆனா இன்னைக்கே உன் மரண நாள் நியமிக்கப்பட்டுச்சுப்பா. அவ்வளவுதான்ப்பா. நீ ஏன் இப்படி பண்ணுன? அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆதாயத்திற்காக வெறும் உலகத்தில் இருக்கிற மனுஷன் கிடையாது. சில நேரத்தில் ஆதாயத்திற்காக ஆண்டவரை நம்புற பிள்ளைகள் கூட உங்களை அவர்களுடைய ஆதாயத்திற்காக உங்களை நடத்த முடியும். கடைசியில எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு நீங்க ஒன்றும் இல்லாம நிற்கதியா நிற்கும் போது அவங்க வாயிலிருந்தே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ ஏன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலையா? நீ ஏன் ஜெபம் பண்ணலையா? நீ ஏன் பரிசுத்தமா வாழலையா? உனக்கு ஆண்டவர் எச்சரிக்கலையா? நீ கர்த்தருடைய சித்தத்துக்கு கேட்டியா இல்லையா? நீ ஆண்டவரத்தில் அடையாளம் கேட்டியா இல்லையா? நன்றாய் கவனிங்கள். இந்த இடத்துல ஒரு மனுஷனை பயன்படுத்த நினைச்சது உலகத்தான் கிடையாது. யாரு பயன்படுத்த நினைச்சான்னா, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறவங்க. கர்த்தருடைய ஊழியத்தை தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். பைபிளை தூக்குன உடனே நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. பைபிளை தூக்குன உடனே நம்பிடக்கூடாது. 4 அந்நிய பாஷையை பேசின உடனே நம்பிடக்கூடாது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கை பிடிச்சு சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு அப்படிதான் நீங்க கரெக்டா இருப்பீங்க. 4 அந்நிய பாஷையை பேசின உடனே நீங்க நம்பிடக்கூடாது. அப்படியே கண்ணை மூடிட்டு 4 தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே நீங்க நம்பிடக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற சில கிறிஸ்தவ கூட்டத்தில் இருக்கிற பொல்லாத காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கண்ணை மூடி 4 சொல்லியாச்சா உடனே ஐயோ அப்படி அவ்வளவுதான், இவர்கிட்ட நம்ம எல்லாம் செஞ்சிடலாம், இவர்கிட்ட நம்ம எல்லாம் பண்ணிடலாம், அவ்வளவுதான். அந்நிய பாஷையில 1 மணி நேரம் ஏதோ பேசிட்டாரா உடனே அப்படி இல்லை. நான் சொல்றேன், எல்லாரும் கெட்டவர்கள் என்று சொல்லவில்லை. ஆண்டவருக்காக மிக வைராக்கியமாய் மிக நன்றாய் ஊழியம் செய்கிற ரொம்ப அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா நிறைய ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு நிறைய ஓநாய்கள் சுற்றி திரிகிறது. வெளியில வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை போல,
வெளியில் அவங்க போதகருடைய அந்த காரியத்தை காமிச்சிட்டு, ஊழியக்காரன் என்கிறத காமிச்சிட்டு, நாங்க ஜெபம் பண்றோம் அப்படின்றத காமிச்சு வீடுகளுக்காய் சென்று அவர்களை ஏமாற்றி வஞ்சித்து வீடுகளிலே பிரச்சனையை கொண்டு வந்து அதன் மூலமாய் பாதிக்கப்பட்ட எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு இருக்கு தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் இருக்கு தெரியுமா? அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி உங்கள்கிட்ட வந்தாலும் நீங்க அவங்களுக்கு என்ன ஆயிடக்கூடாதுன்னா, நீங்க பலியாயிடக்கூடாது. அவர்களுடைய ஆதாயத்திற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட, நீங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்றீங்க, அது வேற. கர்த்தருக்காக செய்யுங்க, அதான் நான் சொல்லுவேன், ஆண்டவருக்காக செய்யுங்க. ஆனா ஒரு நாளும் மனுஷனுடைய முகத்தை பார்த்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, கேட்கல, செய்யவே கூடாது. நீங்கள் எதை செய்தாலும் அவருக்கு, கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக செய்யுங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு சேவை செய்றீங்களா, உதவி செய்றீங்களா, ஆண்டவர் நாம மகிமைக்காக செய்யுங்க. ஒரு ஊழியத்திற்காய் கொடுக்கிறீர்களா, ஆண்டவரை பார்த்து கொடுங்க. ஆனா ஒரு நாளும் யாரை பார்த்து செய்யக்கூடாதுன்னா, மனுஷனை பார்த்து செய்யக்கூடாது.